Hello everyone, welcome to Drona. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ். நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து நம்ம சர்க்குலேஷன் அனிமல்ஸ் பற்றி பார்த்தோம். தட் இஸ் ஹார்ட் பம்பிங். அது எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் இஸ் அ பம்பிங் ஆர்கன். அப்புறம் அந்த பிளட் ப்ரெஷர் அது வந்து எப்படி மெஷர் பண்ணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாமே விசோம். இன்றைக்கி வந்து நம்ம பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறதுல ஹெட்டிங் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் சர்டன் மெட்டீரியல்ஸ். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ்னா என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் சர்டன் மெட்டீரியல்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த பிளான்ஸ். அப்போ பிளான்ஸ்குள்ளே வந்து பிளான்ஸ்குள்ளேயும் வெளியும் சரி என்ன மெட்டீரியல்ஸ் உள்ளே போயிட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா gaseous molecules, water molecules இதெல்லாமே வந்து நடக்கும். பிகாஸ் நம்ம photosynthesis processல பார்த்துருந்தோன்னா, if you remember the equation, that is 6 times of carbon dioxide plus 12 times of water in the presence of sunlight and chlorophyll we will be getting C6H12O6 plus 6 times of oxygen and 6 times of water. So in the equation படி பார்த்தோன்னா என்ன ஆகுது? Plants, that is leafல இருக்க chloroplast என்ன பண்ணுது? They are absorbing the sunlight, they are absorbing the carbon dioxide and water. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு they are helping to prepare glucose. அதுக்கப்புறம் water and oxygen is also liberated. So இந்த equation நம்ம photosynthesis processல பார்த்தோம். அப்போது இதில் diffusion அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா movement of gaseous molecules. So movement of gaseous molecules from the region of higher concentration to lower concentration. This is what we call it as diffusion. For example, இப்போ செல்லை பார்த்தீங்கன்னா செல்லுக்கு சுற்றி இருக்கிற மெட்டீரியலில் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும்போது எப்பவுமே மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் என்ன இருக்கும்? ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். அப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுது? செல்லுக்கு வெளியே இருந்து செல்லுக்குள்ளே போயிடுது. அப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகிடும்? வெளியே இருக்கிற மாலிக்யூல்ஸை விட உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்லுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இதுதான் வந்து we call it as diffusion, which means movement of gaseous molecules from a region of higher concentration to lower concentration. Next one பார்க்கும்போது we'll go for osmosis. இதுக்கு முன்னாடி இந்த டிஃப்யூஷனுக்கு பார்க்கும்போது டிஃப்யூஷனுக்கு வந்து எனர்ஜி எதுவுமே தேவைப்படாது. That is, which means it is like a totally energy வந்து there is no need of energy for diffusion. Whereas for osmosis na பார்த்தீங்கன்னா similar to diffusion, but the movement of water molecules from a region of higher to lower concentration. ஆனால் இதுக்கு வந்து எக்ஸஸா ஒரு மெட்டீரியல் வந்து தேவைப்படும், which is the semi permeable membrane. Which is the semi-permeable membrane. For example, நம்ம வந்து plant cell பார்த்திருப்போம். If you remember the plant cell என்ன ஆகுது? First we have the cell wall, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள we have the plasma membrane layer, centerல வந்து will be having the vacuole and ஓரமாக வந்து will be having the nucleus. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து it is moving from a region of higher concentration to lower concentration through a region of semi-permeable membrane. இந்த இடத்துல வந்து நம்ம plasma membrane தான் வந்து we call it as a semi-permeable membrane. எதுக்கு வந்து நம்ம plasma membrane semi-permeable membrane அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே plasma membrane பார்த்தீங்கன்னா it is very porous and elastic. porous நிறைய ஓட்டைங்க, சின்ன ஓட்டைங்க, pores நிறைய இருக்கும் and it's very elastic in nature. So elastic அப்படின்னு சொல்லும்போது remember a balloon எப்படி இருக்கும்? நார்மலாக வந்து ஷ்ரிங்காக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம ப்ளோ ஊத ஆரம்பிக்கும் போது நல்லா பெருசாயிட்டே போகும். இட் won't burst. ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் வரைக்கும் burst ஆகாது. ஆனால் என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே இந்த பெலூனுக்குள்ளே வந்து காற்று வந்து நல்லா சேர்ந்துட்டே வரும். கரெக்டாக சிமிலர் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படி தான் இருக்கும். இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் இன் நேச்சர், மோரோவர் இட் இஸ் வெரி போரஸ். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து வெளியேருந்து செல்குள்ளேருந்து வெளியவும் போகும். எது மூலமானு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் தான். இதுதான் வந்து we call it as osmosis and moreover இதனால தான் பிளாஸ்மா மெம்பரேன் வந்து we call it as semi-permeable membrane, which means it has the capacity. எவ்வளோதான் நீங்கள் காற்றோ இல்லை கேஷஸோ சரி இல்லை வாட்டர் மாலிக்யூல் சரி செல்குள்ளேயோ வெளியே போயிட்டு வந்தாலும் the cell, that is a plant cell, will not burst. Okay, that is why we call plasma membrane as semi-permeable membrane. சரி, இந்த osmosis நம்ம பார்க்கும்போது இதில் வந்து we have 3 types of scenarios. First one is going to be first hypotonic. இந்த hypotonic பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், movement of water molecules from a region of higher concentration to lower concentration. Imagine நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பீக்கரில் வந்து I am taking like ஒரு sugar solution இல்லை salt solution, ஏதோ சொல்யூஷனாக எடுத்துக்கிறேன்.
அந்த சொல்யூஷனில் வந்து ஐம் ஜஸ்ட் இன்சர்ட்டிங் அ செல். இந்த இடத்துல வந்து செல்லுக்கு பதில் இமேஜின் நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப சுருங்கி போய் தான் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு சக்கரை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற விட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு ஒரு இமேஜின் ஒரு ½ hour அப்படி விட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஷ்ரிங்கான ஒரு ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப ஸ்வெல் ஆகிடும், அப்படியே உப்பி போயிடும். ஸோ வாட் இஸ் த ரீசன்? வெளியே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே செல்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து இட் வில் பி ஹையர், வேற செல்குள்ளே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி லோவர். நம்ம ஏற்கனவே ஆஸ்மோசிஸோட டெஃபினேஷன் பார்த்தோம், மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அப்போ வெளியே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஹையராக இருக்கிறதுனால இட் இஸ் என்டரிங் இன் டு த செல், தஸ் த செல் பிகம் swollen, அதாவது செல் வந்து பெருசாகிடுது, உப்பி போயிடுது. இந்த சினாரியோ தான் வந்து we call it as hypotonic. இதுவே இதே மாதிரி இன்னொரு பீக்கரில் எடுத்துக்கிறோம், அதில் சுகர் ஆர் சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், செல் போடுறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே செல்குள்ளே இருக்கிற வாட்டர் வந்து வெளியே வந்துடுது. விச் மீன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்குள்ளே இருக்கிறது ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும், செல்லுக்கு வெளியே இருக்கிறது லோவர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது, த செல் ஷ்ரிங்க்ஸ். ஏன்னா செல்குள்ளே இருக்கிற வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடுது, இட் இஸ் ரிலீஸ்ட் அவுட் ஆர் இட் இஸ் ஊஸ்ட் அவுட். அப்போ என்ன ஆகுது, செல் வந்து ஷ்ரிங்க் ஆகிடுது. இந்த சினாரியோ தான் வந்து we call it as hypertonic. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஐசோடானிக். இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அதே மாதிரி பீக்கரில் வந்து செல் எடுத்துக்கிறேன், வாட்டர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா செல்லில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, தே வில் ரிமைன் நியூட்ரல். விச் மீன்ஸ் செல்குள்ளே இருக்கிற கான்சன்ட்ரேஷனும் சரி, செல்லுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர தண்ணியும் சரி, போத் வில் பி ஈக்குவல். விச் மீன்ஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் டிடெக்டட் இன்சைட் த செல். இதுதான் வந்து we call it as isotonic. ஸோ ஆஸ்மோசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சினாரியோவில் வந்து ஏதாவது ஒரு சினாரியோ வந்து கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் we'll move on to pathway of water absorbed by roots. இப்போ ஜெனரலாக நான் சொல்லியிருக்கேன் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் வாட்டர். டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம என்ன பார்த்தோம், மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், இல்லை மூவ்மெண்ட் ஆஃப் கேஷியஸ் மாலிக்யூல்ஸாக இருக்கலாம். சரி, மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் வந்து ஒரு பிளான்ட் வந்து எப்படி அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூட் மூலமாக தான் வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் given the like structure of root, அந்த ரூட் டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், will be having the root hair, cortex, xylem and phloem. சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூட் தான் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ண போகுது. வாட்டர் வந்து ஒன்ஸ் ரூட் ஹேர்ஸ்குள்ளே வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஹேர்ஸ்குள்ளே இருக்கிற வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையர் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் ஒன்ஸ் வென் என்டர்ஸ் த ரூட் ஹேர், அந்த ரூட் ஹேர்க்குள்ளே போன உடனே வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஹை ஆகிடும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் வாட்டர் வந்து எப்பவுமே எப்படி மூவ் ஆகும், ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் தான் மூவ் ஆகும். சின்ஸ் த கான்சன்ட்ரேஷன் இன் த ரூட் ஹேர்ஸ் ஆஃப் த வாட்டர் பிகம்ஸ் ஹையர், இட் வில் என்டர் இன் டு த கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிடும். ஏன்னா கார்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அளவு வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், லோவராக இருக்கும். அதனால தான் மூவ்மெண்ட் வந்து ரூட் ஹேர்லேருந்து கார்டெக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிடும். ஸோ கார்டெக்ஸ்லேருந்து இந்த வாட்டர் வந்து எங்கே பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரீச்சிங் த xylem and phloem. இப்போ xylemக்கு ஒன்ஸ் பாஸ் ஆச்சுன்னா ஃப்ரம் xylem the water is transported to leaves, that is to other parts of the plant. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஒரு சினாரியோவில் வந்து difference between xylem and phloem. Xylem எதுக்கு தேவைப்படும், xylem helps in the transportation of water and nutrients, whereas phloem பார்த்தீங்கன்னா helps in the transportation of food materials. இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா xylem, that is xylem ஓட டைரக்ஷன் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the flow of materials it will be always unidirectional. Unidirectional அப்படின்னு சொல்லும்போது the path வந்து வெறும் ஒரே ஒரு டைரக்ஷன், that is from bottom to top, இந்த ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் போகும். whereas for phloem நம்ம பார்த்தீங்கன்னா the transportation movement பார்த்தீங்கன்னா it will be bidirectional, which means the transportation happens in both way. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். So from xylemலேருந்து as I told it will be transported to other parts of the plant. இப்போ now coming back to the TS of root. For the TS means transverse section of root. இந்த ரூட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அதே தான். இப்போது ரூட் ஹேர்ஸில் வந்து வாட்டர் என்டர் ஆகுது, வாட்டர் என்டர் ஆன சின்ஸ் அந்த ரூட்டில் இருக்கிற வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையராக இருக்கிறதுனால when compared to the cortex இதில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா it will be lower. அதனால வாட்டர் வந்து higher to lower concentration தான் மூவ் ஆகும். From cortical cells it move on to xylem, அப்புறம் xylemலேருந்து it is transported to other parts of the plant. இதுதான் வந்து we call it as pathway of water that is absorbed by roots. Next one, we'll move on to types of movement of water into root cell. So water நம்ம சொல்லிட்டோம், roots தான் வந்து water absorb பண்ணும். So water absorb பண்ணும் பார்த்தீங்கன்னா there are two methods by which root absorbs water. First one is going to be symplastic. Second one is going to be apoplastic. So
what is the symplastic and what is meant by apoplastic? இதுக்கு முன்னாடி just have a short recap. நம்ம வந்து plant tissues chapter நம்ம பார்க்கும்போது we saw about two types of tissues. First one was plant tissue and next one was animal tissue. And the plant tissue le வந்து we had two subdivisions which was meristematic tissues and permanent tissues. Meristematic tissues and permanent tissues. So what is meristematic tissues? Meristematic tissues means the cell which keeps on dividing. Divide ஆயிட்டே இருக்கும் ஒரு particular period வரைக்கும். Permanent tissues னா என்ன? அந்த particular period முடிஞ்சதுக்கு அப்புறம் they will stop dividing, அப்படியே settle ஆயிடுவாங்க. அதுதான் வந்து we call it as permanent tissues. இப்போ meristematic tissuesலயே again we had two subdivisions. First one பார்த்தீங்கன்னா simple permanent and the second one was complex permanent. So in the simple permanent la pathina in the simple permanent la paakumbodhu we saw about something called as parenchyma, collenchyma and sclerenchyma. illa pathina parenchyma and collenchyma alone is going to be the living tissue, whereas sclerenchyma alone is going to be the dead tissue. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். So இந்த parenchyma, collenchyma, sclerenchyma எல்லாம் பார்க்கும்போது if you remember the parenchyma structure ஓரளவுக்கு approximate-ஆ பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இல்ல செல்க்கு நடுவுல பார்த்தீங்கன்னா you can see some gaps. இந்த செல்லுக்கு நடுவுல வந்து you can see some gaps. In the gaps we call it as intercellular spaces. We use the term intercellular spaces. Interna enna in between. So ரெண்டுக்கு நடுவுல ரெண்டு செல்லுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேसेस வந்து empty spaces, we call it as intercellular spaces. அப்போ இந்த first வந்து let's see for symplastic. So symplasticல பாக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா water transportation வந்து டைரக்ட்டா செல்குள்ளே, that is cell wall ல reach ஆயிட்டு cell wall ல enter ஆயிட்டு அப்படியே செல்குள்ள பாஸ் ஆயிட்டே போய்டும் and transported to all the parts of the plant. ஆனா இந்த apoplasல பாக்கும்போது water transportation happens only in between the intercellular spaces. That's why I want to remember you about parenchyma. illa parenchyma la pathina intercellular spaces teliva irukum when compared to collenchyma and sclerenchyma tissues. So enna agudhu pathina water transport will be always in between the intercellular spaces. So this is the major difference between apoplast and symplast. So transpiration and transpiration is nothing but the loss of water. Leaf la there will be a loss of water during photosynthesis. So what is photosynthesis? Photosynthesis enna artham? It is the process by which plants prepare their food in the presence of sunlight, carbon dioxide and water. So again coming back to the equation, நம்ம equation வந்து previous first idile பார்த்திருப்போம். Okay. So in the equation தான் நம்ம பார்த்தோம். இல்ல பாத்தீங்கன்னா இந்த photosynthesis equationல sunlight and chlorophyll பாத்தீங்கன்னா it acts as a catalyst. So catalyst னா என்ன? Which helps to speed up the reaction. இதுக்கு இந்த equation நம்ம ஞாபகப்படுத்துறோம் அப்படினு பாத்தீங்கன்னா it is very much needed for transpiration. So transpiration என்ன? இல்ல தான் பார்த்தோம். நம்ம equation நம்ம byproduct பாத்தீங்கன்னா C6H12O6 plus water and carbon dioxide, oxygen. Okay. So idla water pathina water is lost in the form of vapor. Leaf la ipo generally paakumbodhu theriyum leaf is called as the food factory of plants. So leaf la irukka chlorophyll la enna pannum, it helps to absorb the sunlight. Adhe mari leaf la dhaan pathina water is lost in the form of water vapor. Adha vandu we call it as transpiration. Seri ipo generally vandu inda photosynthesis process la nama paakumbodhu there is one important character, stomata. Stomata, there is a structure of stomata. illa pathina the center hole, the gap da vandu we call it as stomata. இந்த சுத்தி இருக்கிற kidney bean shaped cells தான் வந்து we call it as guard cells. So what is the purpose of guard cells? Guard cells பாத்தீங்கன்னா similar to a gate மாதிரி தான். Gate வந்து இப்போ யாரும் உள்ள வரணும் அப்படினா means it will open, வேணா வெளில போறானோ again it will get closed இல்லையா? அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு மெட்டீரியல், let it be a gaseous molecule இருக்கட்டும் இல்ல water molecule இருக்கட்டும், ஸ்டொமேட்டா வழியா உள்ள என்டர் ஆகும் அப்படினும்போது the guard cells will open. அது உள்ள என்டர் ஆயிடுச்சு இல்ல வெளிய போயிடுச்சுன்னும் போது again it will close. So generally stomata வந்து எப்போ ஓபன் ஆ இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா it will be open during the day and it will be closing during the night time. சரி,
இப்போ வந்து பார்க்கும்போது ஸ்டொமேட்டா வந்து யூ கேன் see இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து இட் இஸ் சம் வாட் swollen, நல்லா வந்து ஒரு திக்காக இருக்கு, நல்லா புசு புசுன்னு திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது when compared to the second diagram. And moreover இந்த டயக்ராமில் சென்டரில் இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா it is absent in the second diagram. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா once the water enters, வாட்டர் வந்து கார்ட் செல்ஸ் வழியாக லீஃப்குள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா the guard cells will open. ஸோ ஸ்டொமேட்டா வழியாக என்டர் ஆகுது, the guard cells will become swollen, guard cells வந்து swell ஆகிடும், the stomatal pore will open. இதுவே வந்து வாட்டர் வந்து வெளியே வந்துடுச்சு, இந்த stomatal pore வழியாக வெளியே வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the guard cells will shrink and the stomatal pore will get closed. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா we call it as transpirationல மேஜராக நடக்கக்கூடிய சினாரியோ. இதில் இன்னொரு இதுவும் இருக்குது, that is இன்னொரு பார்ட் transpiration pull. So what is this transpiration pull? இப்போ we saw what is transpiration, கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, they'll be helping to absorb the water. ஸோ வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு லீஃப்க்கு போயிடும் and to other parts of the plant. ஸோ லீஃபில் தான் வந்து food is getting prepared and is distributed to all the parts of the plant. இல்லை நம்ம என்ன பார்த்தோம், transpiration வாட்டர் லீஃப் மேலே இருக்கிற வாட்டர் ஆர் லீஃபில் இருக்கிற வாட்டர் வந்து வேப்பரைஸ் ஆகி போயிடுது. அப்போ அந்த வேப்பரைஸ் ஆகி போயிடுச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் வந்து a kind of pressure will be created. that is லீஃப் மேலே ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will help to absorb more amount of water. So அந்த pressure create ஆகிற pressure தான் வந்து we call it as transpiration pull. So this is all about transportation in plants.